வாங்கலை. இப்போ அதுக்கு தான் நான் பாருங்கள் கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்க. ஃபார்மை கையில் வச்சுன்னு நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வரல. நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். நான் ஒன்றும் சொந்த வீடு வாசல் எதுவும் வச்சுன்னு இல்லை, வீட்டு வேலை தான் செய்கிறேன். ஆனால் எனக்கு இந்த 1000 ரூபாய் வரல. நான் இப்போ எழுத போனேன், க்ளோஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு எதுவுமே வரல. அதனால் இங்கே இருக்கிற ஆளுங்க நமக்கு சரியில்லை. யாரும் வந்து வீட்டாண்ட வந்து பார்த்தாங்க கொண்டாங்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்கன்னு இது பண்ண முடியாது. குழந்தையிலேருந்து 60 வயசு வயசானவங்க வரைக்கும் நமக்கு பாதுகாப்பே கிடையாது. இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் கண்டுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் எதனா ஒன்று செஞ்சுட்டு மக்கள் மனசை மாற்றிடுறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ பழசு தான் நடந்துருக்கு. யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணல. ரோட்டில் தான் கடை வச்சுக்கிறோம், ஓட்டு போட்டுக்கிறோம். எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. இருக்கத்தான் சொல்கிறேன்னா விளையாத நிறைய பிரச்சனை இருக்குது. ரோடு வசதி இல்லை, மெயினாக தண்ணி வசதி இல்லை. என்ன அங்கே பஸ்ஸு எங்கே பாரு, இங்கே இல்லை பஸ் ஸ்டாண்டு, எங்கே ஐஸே போகணும், அதுவும் கிடையாது. இங்கே பஸ் ஸ்டாண்டு அதான் மூட்டாங்க. நிறைய இடத்துலாம் தோண்டி போய் ரோட்டுங்களே சுத்தமாக சரி கிடையாது. தண்ணி பிரச்சனை இருக்குது. அது என்ன சொல்கிறேன்னா, நம்ம கேட்டால் தான் கிடைக்கணும், தானாக வரமாட்டேது. ஒரு இடத்துல போய் நம்ம கேட்க வேண்டிய ஏன் நமக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கே தெரியணும், அது தெரிய மாட்டுது. பெண்களும் முக்கியமாக பாதுகாப்பே கிடையாது. என்ன ஒரு தனிமலை ஒரு 8 மணி ஆனாக்கா ஒரு பொண்ணு அணியாக பொம்பளை சின்ன குழந்தைங்களாம் பாலியல் இது பண்ணா, 3 வயசு பொண்ணு 5 வயசு பொண்ணு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு அரசாங்கம் எதுவுமே கண்டது கிடையாது. ஒரு ரோடு வசதி கிடையாது. மக்கள் சுத்தமாக பாதுகாப்படுது. ஒரு போகிறாங்கன்னா ஒரு போலீஸ்கார கூட பார்த்து ஐயோ அங்கே ஒரு அடிதில்லைனாக்கா அதை கூட இன்னைக்கு கேட்க முடியல. ஏன்னா அவங்களுக்கும் அந்த பவர் இல்லை. இங்கே வந்ததே கிடையாது, நான் பார்த்தே கிடையாது. நான் ஓட்டு போட்டு போன வாட்டி அவர் தான். நான் ஒரு வாட்டி கூட பார்த்துக்கிட்டேன். கீழ்பாக்காடு தான் வீடு. இங்கே ஒரு வாட்டி கூட பார்த்துக்கிட்டேன். எப்போனா ஒரு வாட்டி தான். அது ஸ்டாலின் எப்போ இருந்தாலும் ஸ்டாலின்னா எதுனா ஃபங்க்ஷன் இருந்தால் மட்டும்தான் அவர் பார்த்துக்க தவிர இங்கே ஐநாவரத்தில் நான் மக்களுக்கு செஞ்சு நான் ஒன்றும் பார்த்துக்கிட்டேன். அதனாலே செம்ம காண்டு. இந்த வாட்டி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் ஆகவே ஆகணும். புதுமையாக ஒருத்தர் யாரும் உட்காந்துமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நம்ம மக்களுக்கு அனுப்பி அதான். விஜய்க்காக யார் நின்னாலும் ஓட்டு அவருக்கு தான். அவர் யார் 18 வயசு 14 இருந்தாலும் சரி, 60 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, அவருக்கு தான்ன்றது இருக்குது. ஆனால் அவர் ஜெயிக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சு நல்லது பண்ணலாம், ஒரு வாய்ப்பும் கொடுக்கலாம். இதில் ஒரு தப்பும் கிடையாது. அந்த சீட்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாற போகிற